செல்லம்மா ஜானகியை பார்க்குறாங்க. ஜானகி எழுந்தோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "போ போ போதும் நாங்கள் பார்த்துக்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு மேகா அவங்க மாமா 2 பேருமே சொல்கிறாங்க. செல்லம்மா அப்படியே பார்த்துக்கிட்டே எழுந்து வராங்க. "என்னம்மா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு கேட்குறாங்க. அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க, "இல்லை நான் வந்து அந்த அயர்ன் பண்ணிட்டு இருந்தேன், அப்படியே திடீர்னு தூக்கி ஷாக் அடிச்சிருச்சு" அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அவங்க பொண்ணு எல்லாருமே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த தாத்தா சொல்கிறாரு, "நல்ல வேலைம்மா உன்னை உயிரோட பார்ப்பனே நான் நினைக்கல" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. "இப்போ பரவாயில்லையா உடம்பு?" அப்படின்னு சொல்லிட்டு மேகா கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அத்தை உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, தயவுசெய்து இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள்லாம் கட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ ஜானகி சாப்பிட்றாங்க. "ஆமாம் திடீர்னு எப்படி ஷாக் அடிச்சது, ஏதோ ஒரு டவுட்டாக இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க. "இது எல்லாத்துக்குமே காரணமே அந்த செல்லம்மா சித்து 2 பேரா தான் இருப்பாங்கன்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஜானகி தண்ணி விட்டுட்ருக்காங்க செடிக்கு எல்லாத்துக்குமே. செல்லம்மா பார்த்துட்டு கிட்ட வராங்க. "இப்போ பரவாயில்லையா உடம்பு?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை." "ஆமாம் என்ன என்னை காப்பாற்றுற மாதிரி அப்படி நடிக்கிறிய நீ?" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் சாகிறதுக்கு காரணமே நீயாவாக தான் இருக்கும்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே செல்லம்மா சொல்கிறாங்க, "என்றைக்குமே என்னோட குணத்தை நான் மாற்றிக்கவே மாட்டேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், நீங்கள் பிரசாதம் எடுத்துக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா கொடுக்குறாங்க. "எனக்கு வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்கிறாங்க. பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்துட்டாங்க. வாசலில் அவங்க அம்மா அப்பா 2 பேருமே இருக்காங்க. "இந்தாங்க பிரசாதம், நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா கொடுக்குறாங்க. லக்ஷ்மி மகேந்திரன் 2 பேருமே எடுத்துக்கிறாங்க. அப்போ நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஜானகி அத்தைக்கு ஷாக் அடிச்சிச்சு, அவங்க கீழே விழுந்துட்டாங்க, அவங்க இதய துடிப்பு நின்று போச்சு, நான் தான் அவங்கள வந்துட்டு என்னோட மூச்சு காற்று கொடுத்து காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. "ஐயோ அப்படியா, இப்படிலாம் நடந்துச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் ஜானகி அத்தை என் மனசு நோகிற மாதிரி தான் பேசுகிறாங்க, நான் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா லக்ஷ்மிகிட்டையும் மகேந்திரன்கிட்டையும் சொல்கிறாங்க. 2 பேருமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தாத்தா உள்ளே போகிறாரு. போயிட்டு அவங்களோட ஒய்ஃபோட ஃபோட்டோவை பார்க்குறாரு. "நீ இந்த இருந்த வீடுமா, என் புள்ள கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டினான், ஆனால் இன்றைக்கி அவன் இங்கே இல்லை, எனக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து அவரோட அந்த பெட்டியில் வச்சுக்கிட்டாரு. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்பி வெளியே வராரு. வந்து மேகா அவங்க பாட்டி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு இருக்காங்க பாட்டி மேகாக்கு. அப்போ தாத்தா வராரு. கிட்ட வந்து சொல்கிறாரு, "இங்கே பாரு மேகா, நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை, நீ அழிஞ்சு போகிற நாள் வரப்போகுது" அப்படின்னு சொல்கிறாரு. "நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் வந்துட்டு காசிக்கு போகிறேன், நான் இங்கே இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பயங்கர கோவமாக கிளம்பிட்டாரு. செல்லம்மா பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜானகி சொன்னது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. நாம என்ன பண்ணோம், எப்போ பார்த்தாலும் நம்மளே குறை சொல்லிகிட்டே இருக்காங்க, நம்ம என்ன அப்படியே சாகடிக்கிற அளவுக்கு அவ்வளோ கெட்ட எண்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜானகி சொன்னதையே நினச்சி.